அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன்.To யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதத்தின் முதல் தேதி. அற்புதமான மேஜிக் டே. நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. இன்றைய தினம் இது எப்படி ஒரு மேஜிக் டேவா இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்றைய தேதி 1, மாதம் 10வது மாதம். அதை நம்ம சிங்கிள் டிஜிட்டா கொண்டு வந்தோம்னா 1 கூட்டல் 0, அதுவும் நமக்கு 1 கிடைக்கும். சோ தேதியும் 1, மாதமும் ஒன்றாக அமையும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை இரவு 11 மணி முதல் 11:59 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எழுதணும். காலை நேரத்திலும் 11 மணி முதல் 11:59 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டதனால இந்த நேரத்தை பயன்படுத்துவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இன்கேஸ் நீங்க உடனே வீடியோ பார்த்துட்டீங்கன்னா காலை நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா இரவு 11 மணி முதல் இரவு 11:59 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நாம் விரும்பியதை மின்னல் வேகத்தில் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க. நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது, அதாவது நம்பர்ஸ் மீது அதீதமான நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த அறையின் எண் 369 அப்படின்ற காம்பினேஷன்ல இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. 369 நம்பர்ஸ்குள்ள இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட 369 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குங்க. நம்ம மைண்ட் சோல்ஜர் சேனல்ல கூட இந்த 369 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தி நிறைய டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தினையும் குறிக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் சில நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன் இருக்கும். ஒவ்வொரு செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஏஞ்சல் நம்பர் சீரீஸ். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான தடைகளும் இல்லை. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. இரவு 11 மணி முதல் இரவு 11:59 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். வீட்டில இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பேப்பர், டைரி அல்லது நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் நீங்க யூஸ் பண்றீங்க, அதையே கூட இந்த மெத்தடுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கோரிக்கைகளை நீங்க வைக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அதற்காக மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க.
பயன்படுத்துங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. ரெட் அண்ட் பிளாக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எந்த கலரையும் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நீங்க கிரீன் கலரை பயன்படுத்துங்க. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. இன்கேஸ் கிரீன் கலர் பென் கிடைக்கலனா நீங்க ப்ளூ கலரை பயன்படுத்திக்கலாம். பணம் தொடர்பான கோரிக்கைகளை தவிர்த்து மற்ற கோரிக்கைகளுக்கு நீங்க கிரீன் கலரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ப்ளூ கலரையும் பயன்படுத்திக்கலாம். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு இது போன்ற அனைத்து பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பச்சை நிறத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது அது இன்னமும் வேகமாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை, தொழில் முன்னேற்றத்தில் தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கிய தடை, திருமண தடை, கல்வியில் முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க நீங்க ப்ளூ கலர்ல எழுதுங்க. சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 1111. 4 டிஜிட் கொண்ட இந்த ஏஞ்சல் நம்பரை தாங்க நம்ம எழுதணும். எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா 111 டைம்ஸ், 111 முறை நம்ம எழுதணும். இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக எண்ணிக்கை, கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 111 முறை மட்டும் தாங்க இந்த நம்பரை நம்ம எழுதணும். அதிகமாகவோ குறைவாகவோ நம்ம எழுதக்கூடாது. அதே போல நீங்க எழுதும் பொழுது 1 2 3 நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதக்கூடாதுங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எழுத போகும் அந்த பேப்பர்ல அல்லது நோட் புக்ல நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 1 முதல் 111 வரை ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸை எப்ப வேணாலும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு இந்த 1111 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம், எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க எழுதுறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அந்த சந்தோஷமான மனநிலையோட இந்த நம்பரை நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு ஒரு சொந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த வீட்டை நீங்க வாங்கிட்டீங்க அல்லது கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மகிழ்ச்சியான சந்தோஷம் தரக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த நம்பரை நீங்க எழுதணும். அதுதாங்க முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த நம்பரை நீங்க எழுதும் பொழுது நீங்க எந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துறீங்களோ அந்த விஷயத்தை தாங்க நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்க வாழ்க்கையில எது நடக்கணுமோ எது தேவையோ அதை பெற்று விட்டதாக நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த நம்பரை எழுதணும். பேப்பர்ல அல்லது நோட் புக்ல எதுல நீங்க எழுதினாலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு காலம் மாதிரி போட்டுட்டு பக்கத்துல கூட நீங்க எழுதலாம். எழுதுறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், 111 முறை 111 டைம்ஸ் நீங்க எழுதணும். அதுதாங்க முக்கியம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. எந்த கோரிக்கைக்காக இந்த நம்பரை நீங்க எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதி இருந்தாலும் அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். முழு நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.